So one example, in case of you are playing well, you will win the match. Okay, the fifth rule, in case of இருக்கு, your என்ற வேர்டு இருக்கு, playing என்ற வேர்டு இருக்கு. இப்போ நம்ம மாற்றலாம் பாருங்க. இந்த in case of என்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா if எழுதியாச்சு. இந்த your என்ற பொசசிவ் ப்ரொனவுனை நாம் சப்ஜெக்டாக மாற்ற போகிறோம். ஸோ யுவருடைய சப்ஜெக்ட் யூ, இஃப் யூ. இந்த பிளேயிங் என்ற V4-ஐ நாம் V1-ஆக தான் மாற்றணும். ஸோ ப்ளே, இஃப் யூ ப்ளே வெல், யூ வில் வின் த மேட்ச் வித்தவுட் எனி சேஞ்ச். காம்ப்ளெக்ஸ். இப்போ நம்ம காம்பவுண்ட் எழுத போகிறோம். அது பாருங்கள், காம்பவுண்ட் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் கொண்டு ஸ்டார்ட் ஆகுது. யூ, வேர்ப் என்ன? ப்ளே. யூ ப்ளே வெல். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன் என்ன? அண்ட். யூ வில் வின் த மேட்ச். ஸோ எந்த சேஞ்சும் இல்லாமல். ஓகேவா? இன்கேஸ் ஆஃப் ஆர் இந்த ஈவெண்ட் ஆப் இருக்கும், அதுக்கப்புறம் யுவர் என்ற ஒரு பொசசிவ் ப்ரொனவுன் இருக்கும், அண்ட் தென் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கும். ஸோ இன்கேஸ் ஆஃப் கேன்சல் பண்ணிட்டு நம்ம இஃப் யூஸ் பண்ணிக்கிறோம். யுவரை யூ என்ற சப்ஜெக்டாக மாற்றிடுறோம். இந்த பிளேயிங் என்ற V4-ஐ V1-ஆ தான் மாற்றணும். ஏன் V1-ஆ மாற்றணும்னா இங்கே வேர்பு வந்து வில் ப்ளஸ் V1 என்ற ஃப்யூச்சரில் இருக்கும்போது இங்கே மெயின் வேர்ப் கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் ரூல்லேருந்து இன்கேஸ் ஆஃப் ஆர் இந்த ஈவெண்ட் ஆப் இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா நெகட்டிவ் இல்லைன்னா நாட் இருக்குது. இங்கே நாட் இல்லைன்னா காம்ப்ளெக்ஸில் இஃப் யூஸ் பண்ணலாம், காம்பவுண்டில் அண்ட் யூஸ் பண்ணலாம். பட் இன்கேஸ் ஆஃப் இந்த ஈவெண்ட் ஆப் கூட நம்ம நாட் பார்த்தாலே நம்ம காம்ப்ளெக்ஸில் யூஸ் பண்ணுற வேர்ட் என்னென்னா அன்லெஸ். அன்லெஸ். ஓகேவா? அண்ட் தென் இந்த யுவரோடைய சப்ஜெக்ட் யூ. இந்த நாட்டுக்கு பதிலாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் அன்லெஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அன்லெஸ் அப்படின்னாலே நெகட்டிவ் வேர்டு தான். ஓகே, இன்கேஸ் ஆஃப் டெலீட் பண்ணிட்டோம், ஏன்னா சிம்பிள் சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட்டோடைய அனதர் ஒன் வேர்டு தான் அன்லெஸ், நெகட்டிவ் ஃபார்மேட். அன்லெஸ் யூ. இந்த ஹெல்பிங் என்ற V4 அகைன் V1-ஆ தான் மாற்றணும். இந்த ரூலில் நம்ம வேர்பை V1-ஆ தான் மாற்றணும். அன்லெஸ் யூ ஹெல்ப் ஹிம், நீ அவனுக்கு உதவவில்லை எனில் he will suffer a lot. எந்த ஒரு சேஞ்ச் இல்லாமல் வந்துடும். காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? காம்பவுண்ட் மாத்திர பாருங்க. இதில் காம்பவுண்ட் மாற்றுறதுக்கு காம்பவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கொண்டு ஸ்டார்ட் ஆகுது. யூ. வேர்பு ஃபார்மேட்டு மஸ்ட்டோ அல்லது ஷுட்டோ கொண்டிருக்கணும். யூ மஸ்ட்டு, வேர்ப் ஹெல்ப். யூ மஸ்ட் ஹெல்ப் ஹிம், நீ கண்டிப்பாக அவனுக்கு உதவி செய்யணும். அப்படி இல்லைனா அதுக்கு தான் ஆர், அப்படி இல்லைனா ஆர் எல்ஸ், அப்படி இல்லைனா இன்னொரு வேர்டான அதர்வைஸ் யூஸ் பண்ணுறோம். ஆர் எல்ஸ் அதர்வைஸ். யூ மஸ்ட் ஹெல்ப் ஹிம் ஆர் ஹீ வில் சஃபர் எ லாட். செகண்ட் ஃபார்மேட்டில் எந்த சேஞ்சும் வராது. ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் ரூல். இன்கேஸ் ஆஃப் இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் பார்த்தாலே நீங்கள் காம்ப்ளெக்ஸில் அன்லெஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. காம்பவுண்டில் வேர்பை மஸ்ட் ப்ளஸ் V1-ஆவோ ஷுட் ப்ளஸ் V1-ஆவோ கொண்டு வர போகிறீங்க. அண்ட் தென் இந்த கன்ஜங்ஷனாக ஆர் எல்ஸ் அதர்வைஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் ரூலில் பண்ணணும். The sum is too difficult. Too method. Too difficult for me to understand. Okay, இந்த to method. இதுக்கான காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதிக்கிறோம். த சம். நெக்ஸ்ட்டு வேர்ப் வந்துடுது. இந்த டூ என்ற வேர்டு இருக்கு இல்லையா, இந்த டூ என்ற வேர்டில் காம்ப்ளெக்ஸில் சு, அண்ட் தென் அந்த அட்ஜெக்டிவ் அப்படியே வந்துடுது. த சம் இஸ் ஸோ டிஃபிகல்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு தட் என்ற வேர்டு. இந்த ஃபார் மீ என்ற வேர்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபார் மீ என்ற வேர்டு காம்ப்ளெக்ஸ்லேயும் காம்பவுண்ட்லேயும் என்னவா மாறும்னா ஐயா மாறும். ஃபார் அஸ் இருந்தால் வி, ஃபார் தெம் இருந்தால் தே. ஓகே, ஃபார் ஹிம் இருந்தால் ஹி, ஃபார் ஹர் இருந்தால் ஷி.
ஸோ இங்கே ஃபார் மீ இருக்குது, அது ஐயா மாறுது. இந்த ஐக்கு அப்புறம் கேன் நாட்டோ குட் நாட்டோ யூஸ் பண்ண நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வேர்பு ப்ரெசண்ட்டில் இருக்குது, ஸோ கேன் நாட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த டூவை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நெகட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த V1 அப்படியே வந்துடும், அண்டர்ஸ்டாண்ட். ஸோ த சம் இஸ் ஸோ டிஃபிகல்ட் தட் ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட், அகைன் த சப்ஜெக்ட். த சம் இஸ் இந்த டூ ஸோ இருக்கு இல்லையா, இந்த பிளேஸில் காம்பவுண்டில் வெரி என்ற வேர்டு அண்ட் தென் இந்த அட்ஜெக்டிவான டிஃபிகல்ட் அப்படியே வந்துடுது. ஸோ இந்த தட் என்ற வேர்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல காம்பவுண்டில் அண்ட் ஸோ. ஓகேவா? அண்ட் தென் அதே போல் ஃபார் மீ இங்கும் என்ன ஆகும், ஐயா மாறுது. அதே போல் கேனாட் என்ற நெகட்டிவ் வேர்டு அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் என்ற வேர்பு. ஸோ த சம் இஸ் வெரி டிஃபிகல்ட் and so I cannot understand. Okay. He runs 3 miles daily so as to reduce his weight. Okay, listen here. So as to, or we can use to or in order to. He runs 3 miles daily so as to reduce his weight. Okay, so as to in order to, in the rule. Simple. Complex என்ன பண்ண போகிறோம் பாருங்க. அதே போல் subject எழுதுகிறோம், verb எழுதுகிறோம், remaining word எழுதுகிறோம். He runs 3 miles daily. இந்த சோஸ் டு டூ நாட் டூ இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஸோ தட் என்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ தட்டுக்கு அப்புறம் நம்ம எழுத போகிறது இப்போது சப்பார்டினேட் கிளாஸ். அதனால் நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் தேவை. என்ன சப்ஜெக்ட்டுங்க இருக்கிறது, ஹீ. வேறு யாருமே இல்லை, அப்போ அங்கே ஹீ தான் வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கேனோ குட்டோ வரணும். இங்கே பாருங்கள், ரன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரெசண்டில் இருக்குது, ஸோ அப்போ கேன். ஹீ கேன் ரெடியூஸ் his weight. அவ்வளோதான், இது காம்ப்ளெக்ஸ். He runs 3 miles daily so that he can reduce his weight. காம்ப்ளெக்ஸ் எழுதிட்டோமா? இப்போ காம்பவுண்ட் எழுத போகிறோம் பாருங்க. சேம். He runs 3 miles daily and so conjunction he can reduce his weight. ஓகேவா? he runs 3 miles daily ஒரு மெயின் கிளாஸு, அண்ட் ஸோ என்றது ஒரு கன்ஜங்ஷனு. he can reduce his weight எப்படி மாறுது பாருங்கள். இங்கே so as to reduce his weight இந்த பார்ட்டு தான் நம்ம so as toக்கு பதிலாக இங்கே என்ன யூஸ் பண்ணால் so that யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் தேவை. அதுக்கப்புறம் can reduce என்ற verb ஃபார்மேட். காம்பவுண்ட்லேயும் அதே தான். சிம்பிள் சென்டென்ஸில் மட்டும்தான் நாம் ப்ரனவுனோ கேன் என்ற வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம். காம்ப்ளெக்ஸ்லேயும் காம்பவுண்ட்லேயும் அந்த வேர்டை கண்டிப்பாக நாம் யூஸ் பண்ணணும். பாருங்கள், யூ மஸ்ட் ஸ்டடி வெல் டு செக்யூர். இந்த ரூலில் சென்டென்ஸ் ஃபார்மேட்டே இப்படி தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். சிம்பிள் சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வேர்பு மஸ்ட் ப்ளஸ் V1 தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸில் 2 + V1 என்ற இன்ஃபினிட்டிவ் ஃபார்மேட் இருக்கும். இப்போ இது நீங்கள் எப்படி மாற்ற போகிறீங்க பாருங்கள். சேம். யூ மஸ்ட் ஸ்டடி வெல். யூ மஸ்ட் ஸ்டடி வெல். ஸோ தட். சேம். ஸோ தட். அதுக்கப்புறம் ஒரு ப்ரனவுன் என்ன வரணும்னா யூ வரணும். ஓகேவா? ஏன்னா இங்கே யூ தான் சப்ஜெக்ட் இருக்குது, ஸோ அதனால் யூவே இங்கே கொண்டு போயிடும். யூ. இந்த டு செக்யூர் என்ற இன்ஃபினிட்டிவ் ஃபார்மேட் தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். ஏன்னா ஸ்டடி வெல் வரலையும் சேமாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஸோ தட் என்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ தட்டுக்கு அப்புறம் நம்ம எழுத போகிறது சப்பார்டினேட் கிளாஸ் எழுதுகிறோம். அதனால் சப்ஜெக்ட் நம்மளுக்கு தேவை, யூவை எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? வேர்பை நம்ம மாற்றும்போது நீ கண்டிப்பாக நல்லா படிக்கணும். எதுக்கு?
ஸ்டேட் ரேக்கை செக்யூர் பண்ணுறதுக்கு. அப்போ தான் செக்யூர் பண்ண முடியும் அப்படின்ற ஃபார்மேட்டில் கொண்டு போகிறதால நம்ம கேன் என்ற மாடல் ஆக்ஸிலரி. அதுக்கப்புறம் எது வேர்பு? செக்யூர். யூ கேன் செக்யூர் த ஸ்டேட் ரேங்க். ஸோ யூ மஸ்ட் ஸ்டடி வெல் ஸோ தட் யூ கேன் செக்யூர் த ஸ்டேட் ரேங்க். ஓகேவா? இதே நம்மளுக்கு காம்பவுண்டில் பாசிட்டிவ் ஃபார்மேட்டில் தென் ஒன்லி இருக்குது, நெகட்டிவ் ஃபார்மேட்டில் ஆர்எல்ஸ் இருக்குது. இப்போ பாசிட்டிவாக இருந்தால் யூ மஸ்ட் ஸ்டடி வெல் தென் ஒன்லி யூ கேன் செக்யூர் த ஸ்டேட் ரேங்க். அதே நெகட்டிவாக இருந்தால் யூ மஸ்ட் ஸ்டடி வெல் ஆர்எல்ஸ் யூ கேனாட் செக்யூர் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ரேங்க். ஸோ இதுதான் இந்த ஃபார்மேட்டு. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் மஸ்ட் ப்ளஸ் V1என்றது எல்லா சென்டென்ஸ்லுமே வரும். அதுக்கப்புறம் இந்த டு செக்யூர் என்ற இன்ஃபினிட்டிவ் ஃபார்மேட் இந்த பிளேஸில் தான் நம்ம மாற்ற போகிறோமே. காம்ப்ளெக்ஸ் இருந்தால் ஸோ தட்டு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு கேன் ப்ளஸ் V1. அதே காம்பவுண்டர் இருந்தால் ரெண்டு ஃபார்மேட், தென் ஒன்லி இருந்தால் பாசிட்டிவாக கேன் மட்டும் யூஸ் பண்ணுவோம், அதே நெகட்டிவ் ஆர்எல்ஸ் இருந்தால் கேன் நாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த ரூல், இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், வி செல் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். லாஸ்டான ரூல் பார்த்தோம். சப்ஜெக்ட்டு வேர்பு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டு ரெண்டு பார்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ் என்ற அட்ஜெக்டிவும் அண்ட் தென் வெஜிடபிள்ஸ் என்ற ஆப்ஜெக்ட் என்ற காம்பினேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நாம் காம்ப்ளெக்ஸில் மாற்ற போகிறோம். இது நம்மளுக்கு என்னென்னா சிம்பிள் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸில் மாற்றும் போது வி சப்ஜெக்ட்டு, செல் வேர்பு, அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டை நம்ம ரெண்டாக செப்பரேட் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துடுறோம், வி செல் வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெஜிடபிள்ஸ் அண்ட் திங்ஸ்ன்றதால நாம் விச் என்ற ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் விச். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆக்சுவலி இப்போ வேணும், அது ப்ரெசண்ட்டாக பாஸ்டான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற வேர்பை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, இங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்குது. ஸோ நாம் ஆர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, வெஜிடபிள்ஸ் என்னும்போது நாம் ஆரோ வேரோ யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறது ப்ரெசண்ட்டாக இருக்கிறதால நான் ப்ரெசண்ட்டில் ஆர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ விச் ஆர் இந்த அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, இது இங்கே வந்துடுது, ஃப்ரெஷ் அப்படின்னு வந்துடுது. ஓகேவா? ஸோ வி செல் வெஜிடபிள்ஸ் விச் ஆர் ஃப்ரெஷ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காம்பவுண்டு வி செல் சேம் வெஜிடபிள்ஸ், வி செல் வெஜிடபிள்ஸ் கன்ஜங்ஷனாக அண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே இட்டோ தேவோ யூஸ் பண்ணணும். இங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் ப்ளூரலாக இருக்கிறதால, இங்கே சிங்குலராக இருந்தால் நாம் இட்டு யூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்கிறதால நம்ம தே யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஒரு ஆக்சுவலி வெர்ப், இங்கே வெஜிடபிள்ஸ் ப்ளூரல், தே ப்ளூரல், இங்கே இருக்கிறது ப்ரெசண்ட்டு, அதனால் ஆர். ஸோ லாஸ்ட்டாக அட்ஜெக்டிவ் ஃப்ரெஷ், we sell vegetables and they are fresh. Compound sentence. Okay, my dear students, so far we have completed 6 rules in this video. Okay, so just you revise well all the rules. If you have any doubt, just you try to work out yourself. Okay, yourself, just you write some sentences and then just you try to change it into remaining sentence, then only you can understand well. Otherwise it will make some confuse. Okay, thank you my dear students for your cooperation and listening my video. Thank you.